கஷ்டப்பட்டு கட்டின டென்ட் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே நினச்சி பார்க்கல. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரித்திக் மேலே கல் விழுந்துருச்சு. குட்டி கல் தான், பட் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் பெருசு தான். விழுந்துருச்சு, ஒரு மாதிரி பயந்துட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி அப்படின்னு தாட்டி விட்டோடனே அப்படியே இதாயிடுச்சு. கல் லைட்டாக தான் பிடிச்சோம், அதுக்குள்ளே நாங்கள் லைட்டாக பிடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் பயந்துட்டான் கொஞ்சம். ஸோ வந்துட்டு எவ்வளோ நாளாக வந்துட்டு நான், என் ஃப்ரெண்டு, அப்புறம் என்னோடய தம்பி கட்டினதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேட் மட்டும் தான் உருப்படியா இருக்கு இதுல இருக்கிறதுல. ஆமா, இங்க பாருங்க, இங்க எல்லாமே இந்த இடத்துல கல் விழுந்துச்சு, அப்படியே நல்லா இது வீங்கி இருந்தது. இங்க பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு அழகா அடிச்சு வச்சோன்னு ஒரு காத்தால இங்க பாருங்க. இதோதான் நம்மளோட செகண்ட் அன்எக்ஸ்பெக்டட். பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி. அங்க குச்சி இங்க வந்து நிக்குது. மேல வாங்க போலாம். சோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ மேல எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இங்க வந்து பாருங்க, இந்த கல்லு உளுந்த இதுல உடைஞ்சே போயிருக்கு பாருங்க. தெரியுதா? இப்ப சத்தம் கேட்டதுல ஒன்றும் இல்லை, கல் உடஞ்சது கீழே வந்தது தான். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு சேஃப்டிக்கு ரோப்பு கட்டியிருந்தோம். ரோப்பு இல்லை, இந்த மாதிரி கட்டியிருந்தோம். அங்கே பாருங்க, அது எங்கே, அது வந்துட்டு நல்லதாக போச்சு. இங்கே பாருங்க, இப்போ அதை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறத இங்கே கட்டுறதுனால நல்ல வேறு இது மட்டும் அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிச்சு. அவ கர்டன் மாதிரி கட்டி வச்சிருந்தா. ஸோ அதனால தான் எங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறது மனசே ஆகலை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அசம்பாவிதம் நடந்ததுனால அதுக்கப்புறம் இது இப்படியே தான் இருக்குது. கட்டி முடிச்சு தண்ணி கொண்டு வரலாம் தாங்க போனோம். அதுக்குள்ள எல்லாம் ஸ்மாயில் ஆயிடுச்சு. ஒரே காத்து அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அது வந்துட்டு காத்து வந்துட்டு அந்த சைடுல இருந்து இந்த சைடு தான் வந்தது. காமிக்கிறேன். இந்த ஸ்டிக் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஸ்டிக்கை நாங்க அதுக்கு மேல வச்சிருந்தோம். காத்து வந்து எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே அடிச்சிட்டு போய் அங்க விழுந்துச்சு. அங்கதான் விழுந்துருச்சு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இதுதான். ஸோ வந்துட்டு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு பேட் விஷயம் தான், ஒரு பேட் திங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுதான் எங்கள் வீடியோ நடந்த ஃபர்ஸ்ட். நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ டென்ட் வீடியோ போட்டிருப்போம். இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு டென்ட் ஷூட் இருந்துச்சுன்னு இன்னைக்கு போகலான்னு வந்தப்போ ஒரே கத்தில் இது நம்மளோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டென்ட் கட்ட தெரியாதப்ப நாங்கள் இங்கே கட்டினோம். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது கொஞ்சம் இங்கே கட்டணும், கொஞ்சம் அதோட அட்வான்ஸாக போகும்போது அங்கே கட்டணும். ஸோ பட் ஆனால் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. பார்ட் 4 வரைக்கும் 10 வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்ட் 5 போடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள தான் இது எல்லாம் ஸ்பாயில்டாக ஆயிடுச்சு. ஆமாம், சாரி உங்களுக்கு பார்ட் 5ன்னு சொல்லிட்டு பார்ட் 2வா? ஆமாம் ஆமாம், பார்ட் 2 இல்லைங்க, 3ங்க. சாரி, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஆமாம், பட் ஆனால் எங்களுக்கு பார்ட் 3, வீடியோ பார்க்குறது உங்களுக்கு பார்ட் 2. இங்கே நாங்கள் கட்டினோம், பட் ஆனால் அது வீடியோ எடுக்கல. ஸோ இங்கே தான் கட்டி ஒரு வீடியோ எடுத்தோம். பட் ஆனால் பார்ட் 3 ஆமாம் இருக்கும், அதுவும் ஸ்பாயில். பார்ட் 2வாகவும் வந்திருக்கணும், பட் ஆனால் அது வரல. ஸோ வந்துட்டு டேங்க் மூடியே. ஸோ வந்துட்டு அவன் அப்படி தான் பண்ணுவான். இங்கே பாருங்க, இப்போ அப்படியே வந்துட்டு இந்த டேங்க் மூடி அப்படியே அடிச்சுட்டு போனதுனால எங்கேயோ அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால காற்ற இது பாருங்க, இந்த டேங்க் மூடி கூட எப்படி இருக்குன்னு. அதுதான் இந்த டேங்க் மூடி நாங்கள் இப்போதான் க்ளோஸ் பண்ணோம். எனக்கு எப்போதான் வருது மூடி இங்க கடந்துங்க. வாசனை நல்லா இருக்கு. இங்க கடந்துங்க. எல்லாம் பாருங்க, எல்லாம் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடணும்போது எல்லாமே ஸ்பாயில் ஆனோன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் நாங்க 1 lakh கூட ரீச் பண்ணலங்க. ஆமாங்க கைஸ், நம்ம வந்துட்டு 655 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஸோ ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஓகே, இதுதான் இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேல்ட்டு நடந்ததை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப், லைக், யாருக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா கூட பண்ணுங்க. அவங்களால எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க பண்ணலைனாலும் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து தப்பா மட்டும் போடாதீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்கீங்க, இது நல்லா இல்ல, இவங்க வேர்ஸ்ட், உங்களுக்கு கேமராவே இது பண்ண தெரியல, அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. அப்படி மட்டும் போடாதீங்க, அப்போ எங்களுக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். நாங்கள் வந்து பெரியவங்க உதவியோட, யாரோட உதவியோட பண்ணல, நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம். நாங்கள் இனிமேல் போக தான் நாங்கள் வந்து எங்களால் அதெல்லாம் புரிஞ்சு இது எப்படி போடணும்னு அப்போ தான் எங்களால் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே இவங்க வேர்ஸ்ட்டே, இவங்க நல்லா போட மாட்டேங்கிறாங்க, இவங்க இப்படி அப்படின்லாம் ரொம்ப கமெண்ட்ஸ் ரொம்ப தப்பாக வருதுங்க. அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கேட்குறேன்.